எப்பா இந்த துணி வேறு காய போட்டுக்கிறே. ஹாய், வாங்க. காலையிலேருந்து லைவ் வர முடில, ஏன்னா காலையிலேருந்து வீட்டில் ரொம்ப வேலை அதிகம். துணியெல்லாம் துவைச்சி கீழே காய போட்டாச்சு. பெட்ஷீட்டு துவைச்சி மேலே காய போடலான்னு எடுத்துன்னு வந்துக்கிறேன். சரியான வெயிலாக இருக்குது. லைவ் வரேன், குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு லைவ் வரேன். அப்படின்டா இன்னும் பல்லு கூட வளர்க்கல, சாப்பிடவும் கிடையாது. வீட்டில் அவ்வளோ வேலை, வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு துணி துவைச்சிட்டு பாத்திரம் கழுவிட்டு ஏகப்பட்ட வேலை. ஒன்று போட்டதுக்காக சாஞ்சிச்சு. பழு உடையாது உடையாது. போடு போடு. இந்த பக்கம் போடுவோம். இந்த பக்கம் இது என்ன ஒரு பெட்ஷீட்டுக்கே வந்து சாஞ்சி போச்சே. இப்போ இங்கே அந்த பெட்ஷீட்டு போடலாமா வானாவா? ஐயோ, வெயிலில் கருத்துருவனே வேறு. ஏற்கனவே கரையல்னு கிடக்குறேன். அது விடும், இந்த பக்கம் போட்டால் அறந்துருமா? அறாதுமா. அங்கே இழுக்கணும், கயிறை இழுத்துன்னு வச்சுக்கோ, கரெக்டாகிடும். இது ஒரு பெட்ஷீட்டு. லாஸ்ட் பெட்ஷீட்டாமா? அவ்வளோதான். அது இல்லைன்னா அங்கே கீழே போட்டால் மர நிழலே மறைச்சிருது, வெயிலே வந்து தொலைய மாட்டேங்குது. நான் மேலேயே வரமாட்டேங்க. படி மேலே ஏறினாவே எனக்கு மூச்சு வாங்க, அதனாலே மேலே வரமாட்டேன். இன்றைக்கி தான் அந்த மேலே வந்து இப்போ காய போட்டு போகலான்னு வந்தேன். மறுபடியும் சாயந்தரம் வேறு வரணும் எடுக்கிறதுக்கு. நிழல் வந்துடும் அங்கேயும். இந்த இங்கே தான் மரமாட்டை தான் நெகில். இந்த சைடு வந்துடும் வெயில், இந்த சைடு வந்துடும் கரெக்டாக வெயில். இப்போ நிற்க முடியல, சூடாகுது எனக்கு. சும்மா போலாம். பண்ணிக்கோ.